சிங்கம் சிங்கம் இது அதிமுக ஐடிவிங்களா அதிமுக ஐடிவிங்க எச்சேகாரி மூஞ்சில் துப்பிட்டாங்க. அது ஒரு மாதிரி கேவலமாக இருக்கு. சிங்கம் சோத்த திங்கிறியா அதை வேற அப்படி அப்படி கேட்டால் கூட மானம் போயிருக்காது. உனக்கெல்லாம் சூடு சொரணை ஈடு அது மாதிரி அப்படி கேட்டிருந்தா கூட கேவலமாக இருந்திருக்காது. நீலாம் மனுஷனா இல்லை அப்படி கூட கேட்டிருக்கலாம். நீலாம் என்ன பிறவியோ அப்படி கூட கேட்டிருக்கலாம். அது ஒரு மாதிரி கேட்டாங்க. சிங்கம் அசிங்கமாக இருக்கு. பாருங்களேன், முதவே பாருங்களேன், பனையூர் பண்ணையார் அப்படிங்கிறாங்க. பனையூர் பண்ணையார்னா யாரு? முதல்ல பண்ணையார்னா வீட்டுக்குள்ள செல்வ செழிப்போட மிதப்பு, இந்த பணம் மிதப்புல இப்படியே இருக்கிறது. அதில் இருந்துக்கிட்டு அடிமைகளை வச்சு வேலை வாங்கி தொழிலாளர்களை கஷ்டப்படுத்தி அவங்க வேர்வையை உரியிற ஒரு ஒரு குரூரமான ஆளு தான் பண்ணை. அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லிட்டாங்க. இதுக்கு நீ மனுஷனா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். உழைச்சு திங்கலாம்ல அப்படி கூட கேட்டிருக்கலாம். வேர்வையை சிந்திருக்கியா அப்படி கூட கேட்டிருக்கலாம். பண்ணையார்னு ஒரு வார்த்தையில வார்த்தையிலேயே அடிச்சு கேவலப்படுத்திட்டாங்க. பாருங்க, ஊழல் என்பது சட்டவிரோத பணம் சம்பாதிக்கும் செயல். அப்படி பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய் ஆகிய நீங்கள் தான் ஆகப்பெறும் ஊழல்வாதி. ஒரு தடவை சிங்கனை வாயை திறந்துருக்கலாம்ல. உன்னோட 68 படத்துல வாயை திறந்து நண்பா நண்பீஸ் பிளாக்ல டிக்கெட் விற்காதீங்க. ஒருவேளை பிளாக்ல டிக்கெட் வித்தாங்கன்னா அவங்கள போலீஸ்ல பிடிச்சி கொடுங்க. நேர்மையா டிக்கெட் கவுண்டர்லயோ இல்லை ஆன்லைன்லயோ போய் எடுங்க. எவனாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஸ்டோரியில இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பிளாக்ல விற்பான், இல்ல தியேட்டர் வாசல்ல நிற்பான், அவனை பிடிச்சு கொடுங்க அப்படின்னு பேசியிருக்கலாம்ல. ஏன் பேசல? கமிஷன் வருதா உனக்கு? அதுல வெக்கமா இல்ல? சீ, அட்லீஸ்ட் உனக்காக பால் ஊறி மேலே ஏத்துறாங்கல்ல. அஜித் சொல்லுவார், எனக்காக இதெல்லாம் பண்ணாதீங்க, போய் படமா பார்த்துட்டு வீட்டுக்கு போய் புள்ள குட்டிகளை பாருங்கன்னாரு. அந்த மாதிரி இதே பேசியிருக்கலாம்ல சிங்கம். அதனாலதான் பாரு, கண்ட மீன்ஸ் தப்பா இல்லை, கண்ணில் கண்ட ஆளுங்க அப்படின்னு நான் சொல்றேன். கண்ட ஆளுங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. கண்ணில் கண்ட ஆளுங்கெல்லாம் நம்மளை கேள்வி கேட்குற அளவுக்கு வச்சிருக்கியே, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு கேட்குறாங்க கண்ட ஆளுங்கெல்லாம். அடுத்து வருவோம். மத்திய அரசிற்கு அடிமை என்பது அதிமுகவின் வரலாறையே இல்லாத ஒன்று. எப்போதெல்லாம் மாநில நலனுக்கும் உரிமைகளுக்கும் சோதனை வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்று மக்களின் நலன்களை வாதாடி பெற்ற இயக்கம் எங்கள் திமுக. அதிமுகன்னு அவங்க போட்டிருந்தாங்க, ஆனா நான் திமுகன்னு தான் படிப்பேன். ஏன்னா கடைசியா ஒரு 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 4 வருஷம் இல்லை 15 வருஷமாவே இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் அவங்களை அடிப்பேன். யார்? அந்த கண்ட ஆளுங்களை அடிப்பேன். கண்ட ஆளுங்கள் இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் உங்களுக்கு பொருந்தாது. ஏன் இப்படி கேவலமா சிரிக்கிற மாதிரி எழுதுறீங்க? என்னைக்கு நீங்க மாநில உரிமைக்காக பேசியிருக்கீங்க சொல்லுங்க. மெட்ரோ திட்டம், திருப்பரங்குன்றம், அப்புறம் அந்த SIR என்னைக்கு பேசியிருக்கீங்க? சரி, நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அடுத்த பாயிண்ட் தான் தலைவரே அப்படின்ட்டாங்க. பாருங்களேன், தன் திரைப்படம் வெளியாக வேண்டும் என அன்றைய முதல்வர் வீட்டில் 5 மணி நேரம் கைகட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா? சொல்லு, உங்களுக்கு தைரியம் இருந்தா சொல்லு. என்ன தலைவாவா? சொல்லு, எங்க தலைவா பாத்துக்குவாரு. தலைவா நீ சொல்லு, தைரியம் இருந்தா சொல்லு. இவ்வளவு வெளியிட்டால சொல்லு. என்ன நீங்க சொல்லவா? சந்தி சிரிச்சிரும், அசிங்கமாயிரும், கேவலமாயிரும், அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிரும். சி, எங்கெல்லாம் கை கட்டி நின்றுருக்கு பாரு. கண்ட இடத்துலலாம் கை கட்டி நின்றுக்கே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்குறாங்க. கண்ட இடத்துலலாம் கை கட்டி நின்றுருக்க. ஒரு படத்துக்காக கண்ட இடத்துல இப்ப அப்படிதான் நீங்க நின்றுகிட்டு இருக்கியா? டெல்லியில இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி எதுனாலும் உண்மையை சொல்லிச்சிங்க, எங்களால முட்டு கொடுக்க முடியல. 5 மணி நேரம் குளூர்ல நிக்கலையா? எங்கிட்ட ட்ரிப்பு போயிட்டு வரேன்னு, அப்பா கூட போயிட்டு வரேன்னு கடைசியில பார்த்தா கை கட்டி நின்றுருக்க. சரி, தலைவா தானே. அந்த படத்துக்கு எதுக்கு வந்து தெரியுமா? கீழே சின்ன ஒரு வார்த்தை, டைம் டு லீடு. அந்த ஒரு சின்ன வார்த்தைக்காக எங்க தலைவர் 5 மணி நேரம் நிக்க வச்சிருக்கீங்க. அழுத்தத்துக்கெல்லாம் அடங்குற ஆளா? இந்த மூஞ்சி என்ன அழுத்தத்துக்கு அழுங்குற ஆளா? அழுதுறோம், சாரி அழுகாது, ஜாக்கிரதை. அடுத்த பாயிண்ட் வரேன் தலைவரே. இல்லை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சர் பெயரை நீங்கள் சொல்வீர்களா? யாரு? ஜெயலலிதா சொல்றாங்களா? அவங்க எங்க உதவுனாங்க? அடிமையாக்கி மண்டையில சத்துன்னு வச்சுல படத்தை ரிலீஸ் பண்ண விட்டாங்க. நீ சொல்லு தலைவா, என்ன நடந்துச்சு அன்னைக்குன்னு. அவங்க உக்காந்துக்கிட்டு நீலாம்பரி மாதிரி உக்காந்துக்கிட்டு உங்களை நிக்க வச்சிருக்காங்க. நீங்க மேல படையப்பா மாதிரி சேர ஏதாவது ஊஞ்சல் இருக்கான்னு பாத்தீங்க, ஆனா எதுவுமே இல்லை. கடைசி வரைக்கும் இப்படி அப்பாவும் மயிலும் நின்றுட்டே வந்திருக்கீங்க. சொல்லுங்க தலைவா, நீங்க பாதிக்கப்பட்டதை. நாங்க நிக்கிறோம் உங்களுக்காக.
அடுத்து, ஊழல் என்பது வெறுமனே அரசியலில் பணம் சம்பாதிக்குவது மட்டுமல்ல, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் தனக்கான வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் மண்டியிடுவது. மண்டிட்டியா எங்கேயாவது? நான் எடப்பாடி தானே பார்த்துருக்கேன், நீ மண்டிட்டு இருக்க. அதே வகைதான் பனையூர்காரரே. ஆமா ஆமா, ஏன்னா சிங்கத்தை நம்பவே முடியாது. ஏன்னா அது பாரு, இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து 2012 1,00,000 அபராதம், அது வரி செலுத்த உத்தரவு போட்டிருந்தாங்க. 2020 படநிதி தொடர்பான வரி ஏய்ப்பு, விசாரணையில் ரைடு, பெருந்தொகை பறிமுதல். அப்புறம் 2017 புலிப்பட விவகாரத்தில் 15 கோடி மறைத்ததா குற்றச்சாட்டு, 1.5 கோடி அபராதம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னது இது சவால் தீர்ப்பை ஒத்தி வைப்பா, சாவாசா ஏதோ ஒரு சவாஸ் தீர்ப்பு ஏதோ ஒன்று ஒத்தி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் ஊழலை எதிரானவன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல சிங்கம், நாம முதுகுல இருக்க அழுக்க சோப் போட்டு நார் வச்சு தேய்ச்சி எடுத்துடணும். அப்புறமா என்ன செய்யணும், பிரதர் உங்க முதுகுல ஏதோ ஒட்டிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னு வைங்களேன், நாம முதுகுல எவ்வளவு வண்ட அழுக்க வச்சுக்கிட்டு பிரதர் உங்க முதுகுல அழுக்கு இருக்குன்னா அவன் என்ன சொல்ல, வா மூஞ்சே பாரு, உன் முதுக பாடுறா, புடனைய பாடுறா, நம்மளை திட்டிடுவான். சிங்கம், உனக்கு நான் சொல்லித்தரேன் இனிமே எல்லாமே. அப்படி நடந்துக்க கூடாது, சரியா? கம்மிங் டு பாயிண்ட். அடுத்து, அதிமுகவின் ஆட்சியை ஊழலாட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை ஒருங்கிணைப்பாளர் என்று பக்கத்திலேயே உட்கார வைத்து கொள்வதுதான் நீங்கள் சொல்கின்ற தூய சக்தியான விளக்கமா? நீங்க செங்கோட்டையனை சேர்த்துக்கூடாது, ஏதோ ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல் வரணும் ஈடு சேர்த்துருவியா? யார் உள்ள வந்தாலும் சேர்த்துருவியா? கண்ட ஆளுங்களும் உள்ள வந்தாலும் சேர்த்துவியா? கண்ட ஆளுங்களை கண்ட ஆளுகள் எல்லாத்தையும் சேர்த்துருவியா? வேற ஏதாவது திங்கியல் உனக்கு கீழே ஆளே இல்லையா? 20 வருஷம் உனக்காக நல்ல அரசியல் அது உழைக்கலையா? கண்ட ஆளுங்கெல்லாம் கேட்குற அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிய மூஞ்சிய பாரு, நல்லா ஏதாவது வந்துரும் சிங்க எனக்கு. நீங்கள் செய்தீர்களே ஓகே, நீங்கள் செய்தீர்களோ இல்லையோ, ஆனால் கரூரில் 41 பேர் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம் தானே. சிங்கம், அன்னைக்கு இவங்கெல்லாம் நமக்கு ஆதரவா பேசுனாங்க, நாம தான் ஊர் முழுக்க போய் ஹிக்கின்னு போஸ்டர் ஒட்டினோம், போய் அவங்க கூட்டத்தில் போய் கொடி வச்சோம், அவருக்கு நன்றி தெரிவிச்சோம். இன்னைக்கு அவங்களே நாம தான் காரணம்னு போட்டாங்க. கரூர் விசாரணைக்கு வந்து எதையாவது ஆதாரத்தை கொடுத்துடாதீங்க ப்ளீஸ். சிங்கத்துக்கு ஜெயில் சோறு ஒத்துக்காது, ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்களும் ஒரு காரணம் தானே. அதற்கான பிராயசித்தங்களை செய்யாமல் என்ன வழக்கு வரப்போகிறதோ என்ற பயத்தில் 72 நாட்களுக்கு மேல் பனையூரில் பதுங்கி 15 நாட்கள் கட்சியின் அலுவலகத்தையே மூடி வைத்தீர்களே, என்னமோ எழுதி வச்சிருக்காங்க தமிழ்ல, மூடி வைத்தீர்களே, அதுதான் நீங்கள் எவ்வளவு பெரிய வீரர் தலைவரே. இவங்க நம்மள சாவாக்காரோட ஒப்பிடுறாங்க. சாவாக்கர் நக்கி இது எப்படி இருந்தாரோ அப்படி நம்மள போடுறாங்க தலைவரே. அசிங்கமா இருக்கு, மண்டிக்கிட்டு மோனம் கட்ட இப்படி எனக்கே கோவம் வருது தலைவரே. இவங்க பேசுறத கேட்கும் போதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியல தலைவரே, என்னால பொறுத்துக்க முடியல. அப்புறம், உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இறந்தவர்கள் வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையூரில் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்தது எல்லாம் வேற லெவல் பண்ணையார்த்தனம். கரெக்டு தான். பண்ணையாரா, எங்க ஊர்ல மாடு வீட்டுல கண்ணு கூட்டு போட்டிருக்குதே வாரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. யாரு? வயல்ல வேலை செய்யறவங்க. ஏய் சண்முகம், மாட்டையும் கண்ணையும் முன்னாடி கொண்டு வாடா, சினையா போடா அப்படின்னு பனையார் சொல்லுவாரு. அது கரெக்டா தான் இவங்க உங்களுக்கு சொல்றாங்க. ஐயா, நம்ம இளைய பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிறோங்கய்யா, வந்துடுறீங்களா அப்படின்னு தொழிலாளர்கள் கேட்பாங்க. பண்ணையார் என்ன செய்வார்? எத்தனாம் தேதிடா? வர சனிக்கிழமையா. கல்யாணத்தை ஞாயிற்றுக்கிழமை வைடா. சரிங்கய்யா. தாலி கட்டிட்டு பொண்ணையும் பையனையும் கூட்டு வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வைடா. சரிங்கய்யா அப்படின்னு பண்ணையார் புத்தி இருக்கும். அதைத்தான் நீ செஞ்சிருக்க. அதனாலதான் இவங்க இதை வந்து முட்டுக்கிட்டு போடுறாங்க. கரூர் சென்று கண்ணீரை துடைக்காமல் கிளிசரின் கண்ணீரோடு போட்டோக்களை வைத்து பேருக்கு ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்திவிட்டு குற்ற உணர்வுகள் சிறிது கூட இல்லாமல் அந்த நிகழ்ச்சியிலும் தன்னை செல்ஃப் ப்ரமோஷன் செய்து கொண்ட நார்சிஸ்டிங் பிஹேவியர். மிகவும் ஆபத்தான அரசியல். என்னை பாலிமர் மாதிரி பேச விட்டீங்களே. என்ன நம்ம இதுங்கெல்லாம் இந்த அதிமுக ஆக்டிவ்ங்களாம் இங்கிலீஷ் பேசுறது, சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கிறது, ஏஐ வீடியோ ரெடி பண்றதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு இவ்வளவுலாம் அறிவு இப்படி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க நாக்க புட்டுங்கிற மாதிரி மானமுள்ள ஒரு ஆள் இருந்தாங்கன்னா யாரும் இப்படி இருந்திருக்க மாட்டான். கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி, அது நார்சிஸ்டிக் பிஹேவியர்லாம் என்ன கேவலம் தெரியுமா?
எத்தனை கிளிசரின் கண்ணீர் விடுவீங்க அழுக வர்றதுக்கு? உங்களுக்கெல்லாம் கிளிசரின் தேவையில்ல, நினைச்சாக்குன்றீங்க. கடைசி பாயிண்ட்டுக்கு முன்னாடி வருவோம். அரசியலில் நல்லவர்களாக இருக்கலாம், வல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒன்றுமே தெரியாத புரியாத தனது ஃபேன்ஸை கூட ஏமாற்றும் இன்னும் டைரக்டர் நடிகராகவே இருக்கும் தாவேகா தலைவர் போன்றவராக மட்டும் இருந்து விடக்கூடாது. அதுக்கு நீங்க மனுஷனாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க இது வேறதான் நீங்க திட்டிருக்கலாம். இப்படி எங்களை எங்க சிங்கத்தை கேவலப்படுத்துறதுக்கு நீங்க வேறதான் திட்டிட்டு போயிருக்கலாம்ல. வேற உப்பு போட்டு திங்கிறியான்னு கேட்டிருக்கலாம், மான ரோசம் சூடு சொரணா இருக்கான்னு கேட்டிருக்கலாம், இப்படி ஏதாவது கேட்டு போயிருந்திருக்கலாம். நீங்க இப்படி கேட்டிருக்கூடாது. இப்படி நீங்க கேட்டதே எனக்கு பிடிக்கல. அடுத்ததா, அறிவாலய குப்பையோடு பனையூர் குப்பையும் கூட்டி எரிந்து விடுவோமாக டாட். இப்ப அறிவாலயம் குப்பையோட உங்க பனையூர் குப்பை அப்படிங்கிறாங்க. அறிவாலயம் பக்கத்துல இப்ப நீங்களும் யாரோ போனா, தம்பி கொஞ்சம் ஓரமா போன்னு அனுப்பி விட்டுருவாங்க. நீ எல்லாம் இங்க வராத, அந்த பக்கம் ஓடு ஓடு அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. இப்ப பனையூர் பக்கம் போனோம் அப்படின்னா வாங்க கட்சிக்குள்ள சேர்ந்துருங்கன்னு இழுத்து போட்டுருவாங்க. அப்படியே அதிமுக அலுவலகத்துக்குள்ள போனோம்னா நீ ஓபிஎஸ் ஆளா, இபிஎஸ் ஆளா, சசிகலா ஆளா, டிடிவி யார் ஆளான்னு கலவரம் நடக்கும். அதனால கட்சி ஆபீஸ் பத்தி யாரு பேசுறதுன்றதுதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதனால சிங்கம், கண்டவங்கெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் பதில் கொடுக்காத சிங்கம். குடு இன்னும் தூங்கியே உயிரை வாங்காத. அப்புறம் சிங்கம், ஒரு முக்கியமான மேட்ரு ஒன்று கிடச்சிருக்கு நம்ம அத்தையை பற்றி தான். என்ன மேட்ரு அப்படின்னா, திருஞானம் புன்னகை சேனல் இருக்கார்ல, அவர் தான் எக்ஸ்க்ளூசிவாக மேட்ரு வச்சுருக்கார். என்னன்னா, சவுக்கு எடுத்த டிவிகே இன்ஃப்ளூயன்சர் சோனியா லாட்ரி மீது 10 குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளார் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு மேட்ரை. விஜயின் இரவல் மூளையாக செயல்படும் ஜான் ஆரோக்கியசாமியால் டிவிகே இன்ஃப்ளூயன்சர் சோனியா மேடத்துக்கு பிரச்சனை வந்தது. ஆமா, ஜான் ஆரோக்கியசாமினால அது சோனியா அருண்குமாருக்கு பிரச்சனை வந்துச்சு, உண்மைதான். அதை சோனியா மேடம் லாட்ரியிடம் முறையிட்ட போது விஜய் பார்வைக்கு அதனை எடுத்து செல்லாமல் லாட்ரி மறைத்து விட்டார், ஏமாற்றி விட்டார்னு போட்டிருக்காரு. லாட்ரினா யாரு? ஆதவர்ஜனா தெரியும். இப்போ சோனியாவுக்கு ஜான் ஆரோக்கியசாமினால பிரச்சனை வருது. ஜான் ஆரோக்கியசாமினால பிரச்சனை வந்த சோனியா ஆதவர்ஜனாட்ட சொல்றாங்க, ஆதவர்ஜனா நான் விஜய்க்கு நேரடி தொடர்புன்னு ஏமாத்தி நான் சொல்லிடுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. அடுத்து, இணையத்தில் டிவிகேவுக்காக பேசும் பல தம்பிகளும் தங்கைகளும் எந்த டைரக்ஷனும் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் கரூர் விவகாரத்தில் பொய்யான நரேட்டிவ் செட் செய்து கைதான போது விஜய் பார்வைக்கு எடுத்து சென்று உதவி செய்ய லாட்ரியின் வார் ரூம் முன் வரவில்லை. அடப்பாதீங்களா, கட்சிக்காக வேலை செய்யறவனே காப்பாத்தலையா? அப்ப டிவிக்கே மானங்கட்ட கட்சியா இருக்கு. ரைட்டு, வேலை செய்யறவங்களா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நேத்து தான் ஒரு கோமாளி வந்து என்ன மன்னிச்சிருங்க, நான் கீரன் கோபாலன்னா என் மேல சைபர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால என் மேல வழக்கு போட்டாங்க. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்காக நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். என் மேல வழக்கு இருந்துச்சுன்னா என்ன வேலையை விட்டு எனக்கு வேலை கிடைக்காது, என் குடும்பம் நடுத்தூரில் நின்றுன்னு கெஞ்சி மன்னிப்பு கருத்து கேட்டிருக்கான். தம்பிகளா, தாவேகா உறுப்பினர்களே நல்லா கேட்டுக்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் மேல இருக்கு. எந்த வழக்குலையுமே இப்படியெல்லாம் இல்லை, அப்படிதான் இருந்திருக்காப்ல. அதனால சாதாரண ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டுக்காக நீ மன்னிப்பு கேட்டிருக்க. அவர் மேல இருக்க வழக்குகள் நீ படிச்சனா மிரண்டு ஓடி போயிருவ. தேவையில்லாத இடத்துல சீன்றதெல்லாம் மூடிக்கிட்டு நிப்பாட்டணும், புரியுதுங்களா? அப்படின்னு நான் சொல்லல, அந்த தம்பி உங்களுக்கு எச்சரிக்கையா எடுக்கிறாப்ல. 4வது பாயிண்ட்டுக்கு 3வது பாயிண்ட்டுக்கு வருவோம். மீடியாவிலும் சோசியல் மீடியாவிலும் உள்ள சோனியா மேடம் போன்ற விஜய் ஆதரவாளர்களை லாட்ரியின் வார் ரூம் சரியாக கோஆர்டினேட் செய்யவில்லை. ஆமா, சோனியா போய் கேட்டாங்க, எனக்கு ஒரு தனி வார் ரூம் வச்சு கொடுங்க, நான் இறங்கி அடிச்சுனா அப்படின்னு. என்கிட்டயே 4 ஃபேக் ஐடி இருக்கு, எல்லாமே பொண்ணு பேர்ல இருக்கு, நான் இறக்குனா அப்படின்ட்டு இருக்காங்க. அதுவும் 3 வருஷம் கழிச்சு நான் வேற ட்ரிகர் பண்ணி விட்டேன். டக்குன்னு என்னன்னா, எனக்காக ஒரு கப்புள் என்ன தொடர்ந்து அவதூறா பேசிட்டு இருக்காங்கன்னு கிளிசரிங் போட்டாங்க. என்ன அது, நான் வந்து அவதூறு பரப்புறேன்னா அவங்க பரப்புறது எல்லாமே நாகரிக அரசியலாம். சரி சொல்லிக்க. அடுத்து வருவோம். 3 மாவட்டங்களில் ஒரே நாளில் பிரச்சாரம் என்று திட்டம் வகுத்து விஜயை மாட்டிவிட்டது லாட்ரி தான். பெரம்பலூர் கூட்டம் கைவிட்டதற்கும் கரூர் நெரிசல் மரணத்திற்கும் இந்த கூமுட்டை திட்டம் தான் காரணம். சோனியாவே ஆதவ் பத்தி போட்டு விடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஆதவர்ஜனா தான். உள்ள புட்டுச்சிலான்றதுனா சிபிஐ தன் வானிலை விசாரிச்சா உண்மை வெளியில வரும் அப்படிங்கிறாங்க.
டிசம்பருக்குள் திமுகவிலிருந்து சில அமைச்சர்கள் தாவேகாவில் இணைய போவதாக விஜயை நம்ப வைத்து கழுத்தறுத்ததும் லாட்ரி தான். லாட்ரி என்ன நான் சொல்லல, சோனியா அருண்குமார் வந்து உங்களை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. தாவேகா கூட்டணிக்காக அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் வருகிறார்கள், இவர்கள் ஆமாமா 2 பேர் பேசிக்கிட்டாங்கல்ல, ஆமா அவர்கள் வருகிறார்கள் இவர்கள் வருகிறார்கள் என்று பொய் சொல்லிவிட்டு எந்த கட்சியுடனும் முன்பே பேச்சுவார்த்தை நடத்தாமல் விஜயை நம்ப வைத்து கழுத்தறுத்ததும் லாட்ரி தான். சோனியா அருண்குமாருக்கு எந்த கட்சியில இருந்து கட்சியை வளர்க்கறதுக்காக வேலை செய்யறாங்களோ ஒரு கட்சியை அடிமட்டத்துல இறங்கி அறுக்கிறதுக்கான வேலையை சூப்பரா செய்வீங்க. தான் மட்டுமே பிரபலமாக வேண்டும் என்று லாட்ரி நினைக்கிறார். இந்த நேரத்துக்குள் 234 தொகுதிகளுக்கும் உத்தேச வேட்பாளர்களை அடையாளம் கண்டிருக்க வேண்டிய லாட்ரி குறைந்தபட்சம் 20 பிரபலமான வேட்பாளர்களை கூட உருவாக்கவில்லை. சரியா சொல்லியிருக்கீங்க ஆண்டி. சரி அத்தை, என்னன்னா இந்த தான் மட்டுமே வளரணுங்கிறது உண்மை. ஏன்னா காளியம்மாவை சேர விடாம பிளாக் பண்ணுது. அதை ஒரு இவங்க வந்துட்டு அதிகமா அரசியல் பேசுவாங்க, ஃப்ளூவெண்டா பேசுவாங்க, நமக்கு பெத்தக்கான்ற மாதிரி ஆயிருமே, அதனால பிளாக் பண்ணது இவர் தான். 20 வேட்பாளர் கூட இல்ல. இதை நான் ஏற்கனவே ரிவீல் பண்ணியிருக்கேன். பணம் இருக்க பார்ட்டி தேடுதுன்னு நான் ஏற்கனவே ரிவீல் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அத்தை சோனியாவும் சொல்லியிருக்கிறாங்க, உண்மைதான். அடுத்து, டிவிகேவில் பெண்கள் என்றால் ஒர்க் ஃபோர்ஸாக மட்டுமே பார்க்கும் பண்பாட்டை உருவாக்கி வைத்துள்ள லாட்ரி 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சியில் ஒரு பெண் செய்தி தொடர்பாளர் கூட உருவாக்கப்படாமல் பார்த்து செருப்படுத்து அடிச்சிருக்கலாம். இருக்கு ஒரு பெண் செய்தி தொடர்பாளர் செருப்படுத்து அடிச்சிருக்கலாம். இப்பதான் ரீசெண்டா யாரையோ ஒரு பொண்ணை தேன்மொழி யாரையோ ஒன்று போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நிர்வாகியே இல்லை. இதுல உங்களுக்கு செய்தி தொடர்பாளர் வேலை. மாநிலத்துல பெண் நிர்வாகியே இல்லை யாருமே. இருந்த ஒரு முஸ்லீம் ஒன்னையும் தூக்கிட்டு சிடிஆர் நிப்பாட்டாங்க. இவங்களுக்கு செய்தி தொடர்பாளர்ல பெண்ணு வேணுமா? போங்க. அடுத்து, அஜிதா ஆக்னஸ் விவகாரம் பூதாகரமாக போகிறது என்பது முன்கூட்டியே தெரிந்த போதும் அதனை சரி செய்யாமல் இருந்து விஜய்காரை அஜிதா மறைக்கும் அளவுக்கு பிரச்சனையை வளர்த்து விட்டதும் லாட்ரி தான். அப்படியானே, நீதான் பாய்மா பாத்துக்கலான்னு பாய் விட்டுருக்காப்புல. லாட்ரி அந்த கட்சிக்கு வளர்ச்சிக்கு வேலை செய்யறாரா அழிவுக்கு வேலை செய்யறாரான்னு தெரியல. சரி, கடைசி பாயிண்ட்டுக்கு வருவோம். திமுகவின் பெண் டீம் செய்யும் கோஆர்டினேஷன்ஸ் பார்த்து டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் பொறாமைப்பட்டு ஏக்க பெருமூச்சு மட்டுமே விடுகிறார்கள் என்றால் அந்த பின்னடைவுக்கு காரணமே லாட்ரி தான். பார்த்தீங்களா, அத்தையோட மெயின் டாஸ்கே என்னன்னா புரணி பேசுறது. நான் கரெக்டா சொன்னேன். என்னன்னா, லாட்ரியை பத்தி புசிகிட்ட, புசியை பத்தி ஜானுக்கிட்ட, ஜானை பத்தி சிடிஆர்ட்ட, சிடிஆர் பத்தி அருண்கிட்ட, அப்படி எல்லார்ட்டையும் புரணி பேசுறது. இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை பத்தி அது வந்துச்சு, உங்களை பத்தி இது வந்துச்சுன்னு எல்லாம் பேசும்போது யாரு சொன்னதுன்னா வந்துருவாங்க ஆண்டி அத்தை. உடனே என்னம்மா நீ இப்படி சொல்லியிருக்கியாமே, என்னம்மாண்ணா, நான் ஒரு பொண்ணா இருக்கேன், என்ன போய் நீங்க அபியூஸ் பண்றீங்கன்னு டக்குன்னு அந்த மாஸ்க மாட்டிக்கிறது. இது ஒரு ட்ரெண்டா வேற ஆயிடுச்சு. ஏதாவதுன்னா டக்குன்னு நான் ஒரு இஸ்லாம் அதனாலதான் என்ன போடுறீங்க அப்படின்னு தாவேக்கக்குள்ளே வரானுங்க. என்கிட்ட நான் வந்து இந்த மதம் அதனால என்கிட்ட நீ ஈஸியா அடிக்கிறேன்றான். டேய், உன்னை அப்படி பார்க்கவே இல்லை, உன் கருத்துக்கு அடிக்கிறேன்னா இல்ல நீ இப்படிதான் என்ன பார்த்து அடிக்கிற போடா சொல்ற. உடனே என்ன சோனியாவும் மாஸ்க் எடுத்துருவாங்க. ஒரு பெண்ணா இருந்து என்ன எவ்வளவு எத்தனை கட்சியில மாறி இருக்கீங்க. இப்ப இன்னும் நேத்தா முந்தானத்து நைட்ல இருந்து அதிமுக சோனியா அருண்குமாரை அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒருத்தர் எழுதுறாரு, ஈயும் பியும் ஒன்னா இருந்த மாதிரி இருந்தீங்க. யார்? இந்திரான்னு ஒரு ஐடி. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஈயும் பியும் ஒன்னா இருந்த மாதிரி இருந்தீங்க, இன்னைக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்க அப்படின்னு ஒன்று எழுதுறாரு. அவர் உள்ள பின்னாடி விசாரிச்சு பார்த்தா அவர் அதிமுக வேல்டு. எவ்வளவு கேவலமா இவங்க நடந்துக்கிறாங்க. இவங்க நம்மளை பத்தி பேசுறாங்க. சரி, இன்னைக்கு வந்து எல்லாமே பேசியிருக்கோம். இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் கூட சிங்கம் கேட்டிருந்தாலும் அதுக்கு ஒன்றுத்துக்கு ரியாக்ட் ஆக தெரியாது. இருந்தாலும் நாளைக்கு நல்ல சுவாரஸ்யமான எக்ஸ்க்ளூசிவான தகவலோடு உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.